அன்பர்களுக்கு காலை வணக்கம். நமது புராண இதிகாசமான மகாபாரதம் அது எல்லாருக்குமே தெரியும். அதில் இருக்கிற நிறைய கிளை கதைகள், அதில் இருக்கிற நிறைய கதை மாந்தர்கள், இவங்களை பற்றின வரலாறுகள்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி அபிமன்யு பற்றிய பார்க்கலாம். அபிமன்யு பற்றி எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு. அவர் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த மகன். சுபத்திரை அபிமன்யுவை கருவுற்றிருக்கும் போது அர்ஜுனன் அவர் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசும்போது போர்கள் பற்றிலாம் பேச்சு வருது. சுபத்திரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது சக்கர வியூகம் அப்படிங்கிற ஒரு வியூக அமைப்பு, போரில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நின்று போர் புரியறதுன்றது ஒரு வகை. இன்னொன்று வகை பார்த்திங்கன்னா எதிரிகளினுடைய களத்தினுடைய உள்ளே புகுந்து அவங்கள அடிக்கிறதுன்றது இன்னொரு வகை. அப்படி அவங்க களத்து உள்ளே புகும்போது அந்த எதிரிகள் பலவிதமான படை அமைப்புகளை வச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளே யாரோ உள்ளே வரக்கூடாத மாதிரி. அந்த அதில் ஒரு வியூகம் தான் சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க. அந்த சக்கர வியூகம் அது எப்படி இருக்கும், அதுக்குள்ளே எப்படி நம்ம உடச்சிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அர்ஜுனன் சொல்லிகிட்டு இருக்காரு. சுபத்திரை கேட்டுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போகிறது வரைக்கும் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ பார்த்திங்கன்னா சுபத்திரை தூங்கிடுறாங்க. சரி, தூங்கிட்டாங்க, இனிமேல் என்னத்தை கேட்பாங்கன்னு சொல்லி அர்ஜுனனும் எழுந்து போயிடுறாரு. இது சுபத்திரை கேட்டாங்களோ இல்லையோ, வயிற்றுக்குள்ளே இருந்த கரு அதுதான் பார்த்திங்கன்னா நிறைய உளவியலாளர்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க, கருவுற்றிருக்கும்போது நல்ல இசையை கேளுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, அது நிச்சயமாக உள்ளே இருக்கிற குழந்தையை ஒரு பாதிக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்குன்றத சொல்கிறாங்க. அது அந்த காலத்துலேயே மகாபாரதத்துலேயும் சொல்லியிருக்காங்க. அந்த கருவுற்றிருந்த அபிமன்யு அதையெல்லாம் கேட்டுக்கிட்டார். சக்கர வியூகத்துள்ளே எப்படி போகணுங்கிறதுலாம் அவருடைய மூளையில் பதிஞ்சு போச்சு. அவர் குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் அதற்கான பேச்சு, அது எப்படி கற்றுக்கிறது, அது எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதான உரையாடல்கள் நடக்கலை. அதனால் அபிமன்யுக்கும் சக்கர வியூகத்துக்கு உள்ளே போக தெரியுமே தவிர அதை உடைத்து கொண்டு எப்படி வெளிவருவது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. குருஷேத்திர போரினுடைய 13வது நாள் அதில் கௌரவர்கள் சக்கர வியூகத்தை அமைச்சு போரிடுறாங்க. அதை உடைச்சி உள்ளே போகணுன்னா அது தெரிஞ்சது ஏதோ 4 பேர் தான் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் அர்ஜுனர், இன்னொரு 2 பேர் யாரோ, 4வது ஆள் அபிமன்யு. அர்ஜுனர் வேறு இடத்துல போருக்கு போயிருக்கார், வேறு இதில். அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாண்டவர்களில் மீதி இருந்த யுதிஷ்டரர் அவங்கெல்லாம் நமக்கு அபிமன்யுக்கு தான் தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமாக உள்ளே போகிறாங்க. நம்மளும் பின்னாடியே போகலாம், எப்படியும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு. ஆனால் அபிமன்யு உள்ளே நுழைஞ்சி போகும்போது பார்த்திங்கன்னா ஜெயத்ரதன் ஒருத்தர் பின்னாடி வந்த அனைத்து பாண்டவ வீரர்களையும் அவர் நிறுத்திடுறார். அவங்களால அதை மீறி உள்ளே போக முடியல. அவர் கூட சண்டை போகிறதுக்கே சரியாயிடுச்சு. அபிமன்யு மட்டும் உள்ளே போனார். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருந்த பெரிய பெரிய வீரர்கள், துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார் எல்லாரும் இருக்காங்க உள்ள. இவங்க எல்லாரையும் அபிமன்யு அதில் சொல்லப்பட்டிருக்கிற போது அவர் வயது 16 வயசு தான். அந்த 16 வயது குழந்தை சிறுவன் எல்லாரையும் எதிர்த்து போரிடுறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் நிராயுதபாணி ஆகிடுறார். அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, தேரும் கிடையாது, கீழே விழுந்துடுறார். அப்போது அவர் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ கூட அபிமன்யு என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஒரு உடைந்த வாளாவது கொடுங்க, உடைந்த கத்தியாவது கொடுங்க, அதை வச்சுக்கிட்டாவது என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அது யாருமே எதுவுமே கொடுக்காம அவர் கொடூரமான முறையில் சாகடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுனன் அதுக்கு பழி வாங்குறாரு. அதெல்லாம் ஒரு விஷயம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கலைகளாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், அறகுறையாக எதையுமே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடாது, அறகுறையாக எதையுமே நம்ம செய்யக்கூடாது. அறகுறையாக செஞ்சோம் அப்படின்னா, அதாவது பாதி செஞ்சு பாதி விட்டுறது, இல்லை பாதி கற்றுக்கிட்டு பாதி விட்டுறது, இப்படி இருந்ததுன்னா உண்மையிலே இந்த நிலை தான் ஏற்படும். அவசர காலத்தில் அதை பயன்படாத போயிடும். நம்ம அதுக்கு நேரம் செலவழித்தோ இல்லை பணம் செலவழித்தோ கற்றுக்கிட்டு இருப்போம், இல்லை எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அதை பாதி தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது அவசர காலத்தில் நமக்கு உபயோகப்படாமையே போயிடும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒன்று நல்லா கற்றுக்கணும்.
ஒரு செயலாக இருந்தால் அந்த செயலை மிச்சம் வைக்காமல் முடிச்சிடணும். எந்த ஒரு செயலையும் அறகுறையாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது அபிமன்யுவினுடைய வரலாற்றை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். திருக்குறளில் பார்த்திங்கன்னா வினை செயல் வகை, அதாவது ஒரு ஒரு செயல்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 குறள் கொடுத்துருக்காரு. அதில் அற்புதமான குறள்கள்லாம் இருக்குது. நேரம் கிடைக்கும்போது அந்த அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்களோ அதை மாதிரி அந்த குறள்கள் இருக்கும். அதில் ஒரு குறளை சொல்கிறாரு, வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போலத் திரும். வினை பகை, வினைனா செயல், பகைனா உங்களுக்கு தெரியும் பகைவன். அதாவது ஒரு செயலையோ இல்லை பகைவனையோ என்று இரண்டின் எச்சம்னா மீதி, ஒரு செயலை முழுமையாக முடிக்காமல் விட்டு விடுவதும் ஒரு பகைவனை முழுமையாக அழிக்காமல் விட்டு விடுவதும். அந்த காலத்தில் அரசருக்கு சொன்ன விஷயங்கள் தான் இது. நமக்கு பகைன்னு யாரும் இல்லை, அதனால் பகையை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வினை செயலை எடுத்துக்கங்க, அந்த செயலை மிச்சம் வைக்காமல் முடிச்சிடணும். அதாவது எந்த ஒரு வேலையும் முழுமையாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த எச்சம், அதாவது மீதி. அதை நினைக்கும் போது எப்படி இருக்குமா, தீயச்சம் போல தரும். அதுக்கு ஓமை சொல்கிறாரு. ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருக்கு, எல்லா நெருப்பையும் அணைச்சிட்டிங்க, கொஞ்சம் இடத்துல மட்டும் நெருப்பு இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது கொஞ்சம் இடம் தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அதை மீதி வச்சோம்னா மறுபடியும் நெருப்பு எல்லா இடத்தையும் பிடிக்குங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல தான் எந்த ஒரு செயலையும் முழுமையாக முடிக்காமல் மீதி வைத்தால் அந்த செயல் நிச்சயமாக நமக்கு இடையூறாகவோ நமக்கு ஒரு பெரிய தொல்லையாகவோ தான் வந்து சேரும். அதனால் எந்த ஒரு செயலாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும் முழுமையாக கற்றுக்கங்க, முழுமையாக செஞ்சு முடிங்க. அதுதான் நம்ம வெற்றிக்கு வழி. வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல திரும். நாளைக்கு வேறு ஒரு குறள் மூலமாக சந்திக்கலாம். நன்றி. உங்கள் அன்பன் ஸ்ரீதரன்.